கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று. பிரியமானவர்களே, யாரெல்லாம் கர்த்தருக்காக காத்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ, அவர்களுக்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நல்லவராய் இருந்து நன்மைகளை செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது, நாம் கர்த்தரை தேடும் போது கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருப்பார். நம் குடும்பமாய் கர்த்தரை தேடும் பொழுது நம்முடைய குடும்பத்துக்கு கர்த்தர் நல்லவராய் இருந்து நன்மைகளை கொடுப்பார், ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக காத்திருக்கிறோமா? கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை தேடுகிறோமா? அவருக்காக நாம் காத்திருக்கிறோமா? நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு புது பலனை கொடுக்கிறார், புது புது கிருபைகளை கொடுக்கிறார். அதிகாலமே எழுந்து கர்த்தருக்காக நாம் காத்திருக்கும் போது, அவருடைய சமூகத்தை நாடும்போது தேடும்போது நம்மை புது பலனினால் நிரப்புகிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுக்கிற புது பலனை பெற்றுக்கொண்டு கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து நாம் எழும்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இலைப்படையாதபடிக்கு, சோர்வு வராதபடிக்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த புது கிருபைகளை அதிகாலையில் எழுந்து அவருடைய சமூகத்திலே காத்திருந்து பெற்றுக்கொள்வோம். நாம் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு புது பலனை கொடுக்கிறார், நமக்கு நல்லவராய் இருந்து நன்மைகளை செய்கிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 37ஆம் சங்கீதம் 34ஆம் வசனத்திலே, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்காக காத்திருந்து அவருடைய வழியை கை கொள்ள வேண்டுமாம். ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருக்காக காத்திருந்து கர்த்தருடைய வழிகளை கை கொள்ள வேண்டும். அவருடைய உண்மையின் வழியிலே நடக்க வேண்டும், பரிசுத்த வழியிலே நடக்க வேண்டும், நீதியின் வழியிலே நடக்க வேண்டும், செம்மையான வழியிலே நடக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை உயர்த்துவார். பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் நம்மை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாய் யார் தீமை செய்தாலும், துன்மார்க்கமான காரியங்களை செய்தாலும் அவர்கள் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக காத்திருந்து அவருடைய வழிகளை கை கொள்வோம். கர்த்தர் நம்மை உயர்த்த நம்முடைய வாழ்க்கையிலே தகுதியுள்ள பிள்ளைகளாய் மாறுவோம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இப்படியாக கூறுகிறார், 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று. பிரியமானவர்களே, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் என்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே காத்திருக்கும் போது பொறுமை இருக்கிறதா? நீடிய பொறுமையோடு அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறோமா? அநேக நாட்களாய் பல காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருப்போம். நாம் ஜெபித்த காரியம் நடைபெறாததினாலே நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வுகள் வரும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். அவருக்காக நாம் காத்திருக்கும் போது, பொறுமையோடு காத்திருக்கும் போது கர்த்தர் நம் பக்கமாய் சாய்ந்து நம்முடைய கூப்பிடுதலை கேட்பார், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை நெடுங்காலமாய் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்திற்காக, குடும்ப காரியங்களுக்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்காக சோர்ந்து போயிருக்கலாம். அநேக நாட்களாக காத்திருந்து நாம் சோர்ந்து போயிருக்கலாம். நம்முடைய இருதயம் சோர்வுக்குள்ளாக இருக்கலாம். ஆனால் விரும்பினது வரும்போதோ, அந்த காரியம் நிறைவேறும் போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நீடிய பொறுமையோடு கர்த்தருக்காக நாம் காத்திருப்போம்.
நம்முடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்பார், நமக்கு பதில் கொடுப்பார். காத்திருந்து புது பலனை பெற்றுக்கொள்வோம். காத்திருப்போம், கர்த்தரை தேடுவோம். கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே அவரை தேடும் பொழுது, அவரை கண்டறியத்தக்க சமயத்திலே தேடும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, இரவும் பகலும் வேதம் வாசித்து தேடும் பொழுது, உபவாசம் இருந்து கர்த்தரை தேடும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நல்லவராய் இருந்து நமக்கு நன்மைகளை செய்வார். நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 147 சங்கீதம் 11 வசனத்திலே, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று. காத்திருக்கிற ஜனங்கள் மீது கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். நம் மீது கர்த்தர் பிரியமாய் இருக்க நாம் அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்காக காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை குறித்த பயத்தோடு தீமையான காரியங்களை விட்டு விலகியே அவருக்காக நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மை நேசிப்பார், நம் மீது பிரியமாய் இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அவருக்காக காத்திருப்போம், அவருடைய சமூகத்திலே காத்திருப்போம், நீடிய பொறுமையோடு காத்திருப்போம், அவருக்கு பயந்து தீமையான காரியங்களை விட்டு விலகி காத்திருப்போம். புது பலனை பெற்றுக்கொள்வோம், நன்மைகளை பெற்றுக்கொள்வோம், அவருடைய வழிகளை கைக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். உயர்வுகளையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்காக நீடிய பொறுமையோடு காத்திருந்து கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலேயே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் கிருபையா எங்களை பாதுகாத்து ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு சகல நன்மைகள் எங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுத்தவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, எங்களை பலப்படுத்தினீரே, எங்களை தேற்றினீரே, எங்களை சுகமாக்கினீரே, எமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. யாரெல்லாம் இணைந்து இந்த ஜெபத்தை கேட்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் போடுகிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், உமக்கு விரோதமான காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. உடைய இரத்தத்தினால் கல்வி ஒரு விசை சுத்திகரிப்பீராக. என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. பிள்ளையுடைய வாழ்க்கையில் என்னென்ன தொழில்கள் வியாபாரங்கள் செய்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளுடைய வேலைகளை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க, வர்த்திக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ வீண் செலவுக்கோ மருத்துவ செலவுக்கோ வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையோடு உபத்திரவத்தோடு கண்ணீரோடு ஏன் வாழ வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திப்பீராக. அந்த குடும்பத்துக்கு மனம் இறங்குவீராக. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. கடனை எடுக்க பிள்ளைகளுக்கு கிருபைகளை கொடுங்க. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, ஆசீர்வதுங்க, பெருக பண்ணுங்க. என் தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திப்பீராக. குடும்பத்திலே என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. நன்மைகளை செய்து கொடுங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. உண்ணவும் உடுக்கவும் பிள்ளைகளுக்கு எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. உடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்குவீராக. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. என் தேவன் தடைகளை நீக்குகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீமா காமார ஷேகே மாக்கா தூணா கர தரபலாம் ரியாக்கோ போரோ ஷேதி நிமார ஹர தரபலாம் ரபா கபரா ஷால தினிமார ஹர தர கராதுரி கரதரபலாம். என் தேவன் பிள்ளையோட வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளையுடைய நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் துடைத்து போடுவீராக. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தலை நிமிர பண்ணுங்கப்பா. என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கற்பத்தின் கண்ணில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீமா ரமா தூரா ஷா லதினிமா ரஹார தரபலாம் ரமா கமரா ஷேகே லதினிமா ரஹார தரபலாம்.
ரபா கபாரா ஷாலா தினிமரஹர தரபலா. என் தேவன் தடைகளை நீக்குகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். எந்த சத்துருவின் கிரியைகளோ பொல்லாப்புகளோ மரண பயங்களோ இருளின் கிரியைகளை எங்களை தொடாதபடிக்கு உடைய இரத்த கோட்டைகளை அர்ப்பணிக்கிறோம். வேலையடித்து பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த சத்துருவின் கிரியைகளை எங்களை தொடக்கூடாதுப்பா. உடைய இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து உடைய மகிமைக்குள்ளே வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. முற்றிலுமாக தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போகிற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுங்க. அதிகாலையில் நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், விக்னங்கள், ஆபத்துகள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. முற்றிலுமாக உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். நீரே எங்களுக்கு அடைக்கலாம், நீரே எங்களுக்கு கோட்டை. நாங்கள் நம்பியிருக்கிறவர் நீர் மாத்திரமே. எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாத்தவரே, பராமரித்தவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போது எங்களை தப்புவித்தீரே, பாதுகாத்தீரே, அரவணைத்தீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிங்க. அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. வியாதியை முன்னிலிருந்து விலக்குவேன் என்ற வார்த்தையின்படி யாரெல்லாம் வியாதியோடு பலவீனத்தோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா நிலைமைகளையும் மாறி ஆசீர்வதிக்கப்படட்டும். தரித்திர நிலைமைகள் மாறட்டும், பலவீனங்கள் மறையட்டும், வியாதிகள் சுகமாகட்டும். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நடக்கட்டும் அப்பா. அப்படி சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். முற்றிலுமாக உடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை ஆசீர்வதிங்க, பயன்படுத்துங்க. முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.